தேவனுக்குள் அன்பான பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சத்தியம் இப்படியாக நமக்கு போதிக்கிறது. நம்ம இது ஒரு 3ஆம் வீடியோவாக இருக்கிறது. சத்தியத்தை உலகமெங்கும் தெரிவிக்கும்படி இது நம்ம மேலே விழுகிற கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லவும் அவர்கள் மேல் விழுந்த இது கடமையாக இருக்கிறது. அப்படியாக நம்ம இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லவும் தேவன் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் தேவன் அவருடைய கிருபையால் எல்லாரையும் வழி நடத்தட்டும். நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை செய்து இந்த தேவ செய்திக்குள்ளாக செல்லலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாம். வானமும் பூமியும் படைத்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான மத்தியான வேளையிலும் உம்முடைய சுவிசேஷங்களை நாங்கள் அறிவிக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி தகப்பனே. இதை கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களும் சத்தியம் என்னதென்று அறிந்து அதில் விசுவாசித்து உம்முடைய நித்திய ஜீவனை பெற வேண்டும் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏறடிக்கிறேன். உமது குமாரன் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் விசுவாசித்து தகப்பனே இந்த சுவிசேஷத்தை இதோ அறிவிக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதிச்சதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். செய்தி என்னன்னா, இன்னைக்கு உலகத்தில் எல்லா மனிதர்கள் தேவனுடைய கிருபையை நாடுறாங்க. அது எப்படியாப்பட்ட கிருபை? உலகத்தில் எல்லாரும் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய தேவைகள். ஏன்னா மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அது ஒரு அளவோடு நிறுத்திக்கிறது இல்லை. எல்லாம் அளவுக்கு அதிகமாக தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தில் சில பேர் சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. ஒரு வாலிப பையனாக இருந்தால், ஒரு பிள்ளையாக இருந்தால் நல்லா படிக்கணும். ஒரு வாலிப பையனாக இருந்தால் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு திருமணம் ஆகணும், நல்ல இடத்துல நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், ஒரு நல்ல கார், ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்குது, உடல் பலப்படணும். சிலருக்கு கல்யாணம் ஆகி வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லாத இருக்கிறவங்க, அவங்க தேவனைக்கிட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதை தினந்தோறும் கேட்டுக்கிறாங்க. சில பேர் கடன் பிரச்சனை போகணும், என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சம்பளம் உயர்வு தேவை. இப்படியாப்பட்ட எதிர்பார்ப்புகள் நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சத்தியம் நமக்கு போதிக்கும் போது அந்த வார்த்தைகளை நம்ம படிக்காமல் போய்டுறோம். படித்தாலும் அதை கவனிக்காமல் போய்டுறோம். ஒரு தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு, தன் மனைவிக்கு, தன் குடும்பத்துக்கு என்ன தேவை என்று அறிந்து அந்த குடும்பத்தை வழி நடத்த ஆவலாக இருக்கிறாங்க. ஏன்னா தான் பிள்ளை நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், நல்லா தூங்கணும், நல்ல உடை போடணும், தான் மனைவிக்கு தேவையானதை கொடுத்து ஒரு நல்ல கணவனா, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா, குடும்பத்துக்கு நல்ல தலைவனா இருக்கும்படி தான் தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படியாப்பட்ட நாம்களே நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இல்லை வெளியே இருக்கிற யாருக்கும் சில பிரச்சனைகளோ வந்தால் உதவி செய்ய முன்வரும். ஆனால் தேவன் அப்படி செய்கிறாரா இல்லையான்றது சில நேரங்களில் மறந்துடுறோம். அதனால தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா மனிதன் தேவனை தேடுறதில்ல, தேவனும் மனுஷனை தேடின்னு தான் இருக்கிறார்.
இந்த பிள்ளை என் பக்கம் திரும்ப மாட்டாங்களா? இந்த பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டாங்களா? உலகம் முழுவதும் இத்தனை ஜனங்கள் தேவன் படைப்பால் வந்திருக்கிறது. அப்போது இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சால் என்னுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவாங்க? அப்போது ஒரு வேதத்தில் சில பேர் ஒரு விஷயத்தை எடுத்து வாசித்து இதெல்லாம் நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கப்படுது. 7ஆம் அதிகாரம் 10-11 நம்ம இப்படியாக சொல்லுதுங்க. கெட்டவர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உணவுகளை கொடுக்க மனதுள்ளவர்களாய் இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தன்னை பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவர் இன்னும் அதிகமாய் கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நான் படித்தது கன்னடா மீடியமு. ஆக்சுவலி நான் இது கன்னடத்தில் தான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அவர் என்னத்தை தராரு? வரங்களை, பரலோகத்திலிருந்து வரங்களை கொடுக்குறார். மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இதை கேட்டால் கொடுத்துருவாரோ, இல்லை அதை கேட்டால் கொடுத்துருவாரோ, இல்லை வேற ஒரு பொருள் கேட்டால் கொடுத்துருவாரோ, இல்லை பணங்காசு கேட்டால் கொடுத்துருவாரோ. கிறிஸ்தவனாக இருந்தால் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் கொடுக்குவார். நிறைய பேர் அப்படி தான் சொல்லி சுற்றின்னு இருக்கிறாங்க. நான் அவங்களை குற்றப்படுத்த விரும்பலை. ஏன்னா சத்தியத்தின்படி போதிக்கணும் தான் தேவன் நமக்கு இந்த சத்திய வசனங்களை தெளிவாக எழுதியிருக்கிறார். வரங்கள்னால் என்ன? அப்போது இன்னொரு விஷயத்தை நம்ம இதில் பார்த்துட்டு இந்த வரங்கள் என்னன்றதை நம்ம போகலாம். அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நமக்கு சொல்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் பாருங்கள். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்காகவும் தவக்கப்படுங்கள். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்படின்றாரு. இவங்களோடு கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ தேவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நாம் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறோமான்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. நான் தேடினேன் தேவனுடைய ராஜ்யம் என்ன, அவருடைய நீதி என்னன்னு தேடினேன். இது பூலோகத்துக்கு சம்பந்தப்பட்டதே அல்ல. ஏன்னா அவரு தான் சொல்கிறார், ஒரு தகப்பன் கெட்டவனாக இருக்கிறான், அவனே உங்களுக்கு நல்ல உணவையும் நல்ல உடைகளையும் கொடுக்க ஆவலாக இருக்கும்போது உங்களை படித்த பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்றார். அப்போ நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் என்ன தேவை எனக்குன்னு. ஆனால் நாம் கேட்குறதெல்லாம் இந்த உலகத்தை நோக்கி தான் கேட்டுன்னு இருக்கிறோம். அது ஏன் கேட்குறோம்? எதற்காக கேட்குறோம்? யார் மூலியமாக கேட்குறோம்? நம்ம ஒரு சிந்திச்சு இந்த வேதத்தை வாசித்தா நிச்சயமாக அதுக்கு வழி இருக்கும். அப்போது நம்மளுடைய உலக வாழ்க்கை கவலைகள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், அவமானங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வேத வசனம் பதில் சொல்லுது. இதை நீங்கள் கை கொள்ளுங்க, இதை தினந்தோறும் வாசிங்க, இதோடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வாழ்வடைவீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நம்ம வாழ்வடைகிறதுக்கு ஒரே வழி இந்த வேத வசனம். இதை எப்படி படிக்கணும், யார் மூலியமாக நம்ம தேவனிடத்தில் போக முடியும், யார் இந்த சுவிசேஷ வசனங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம், இப்படின்னு நம்ம சிந்திக்கணும், அதில் செயல்படுவோம்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம். நமக்கு என்ன தேவையோ தேவன் கொடுக்க நிச்சயமாக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே நம்ம இந்த சின்ன செய்தியை கேட்டோம். மறுபடியும் தேவனுக்கு சித்தமானால் வரப்போகிற நாட்களில் இப்படியாப்பட்ட வீடியோகளை நம்ம போடுறதுக்கு முன் வருவோம். இந்த செய்தியை கேளுங்க. கேட்டுட்டு இப்படியே விட்டுவிடாமல் நீங்களும் இந்த சுவிசேஷ வசனங்களை வாசித்து சத்தியத்தை உலகமெங்கும் தெரிவிங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இந்த உலகத்தாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.